வரைக்கும் மற்ற அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. வேண்டும் என்று திட்டமிட்டு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு இன்றைக்கு விதிவிலக்கி இருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க, தேர்தல் வந்தா பொய் வாக்குறுதி அளிப்பாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க, தந்திரமா அழகா கவச்சுக்கிறமா பேசி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா சொத்து வரி உயர்த்த மாட்டோம் என்று சொன்னாங்க. இப்ப என்னாச்சு? கடைக்கு இங்க இந்த நகராட்சியில கடைக்கு 150% வரி உயர்த்திருக்கிறாங்க. 1000 ரூபாய் கடைக்கு வரினா அதிமுக ஆட்சியில் இப்ப 2500 ரூபாய் வரி செலுத்துவோம். அதிமுக ஆட்சியில் வீட்டு வரி 1000 ரூபாய் என்றா இன்னைக்கு 2000 ரூபாய் செலுத்த வேண்டும். அதே போல குடிவரி, குப்பை வரி, மின் கட்டணம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. முதற்கட்டமா 52% ஏற்றினாங்க. ஒவ்வொரு வருடமும் 5% ஏற்றி இன்றைக்கு 3 ஆண்டுல 15% மின் கட்டணத்தை உயர்த்தி இன்றைக்கு மின் கட்டண உயர்வு 67%. கடைக்கு பீக்கவர். இப்படி மக்கள் மீது சுமை சுமத்துகின்ற அரசாங்கம் தேவையா? இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, அதே போல புயல், கஜா புயல், கொரோனா, இந்த காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பா திறமையா செயல்பட்டு விலைவாசி உயராமல் பார்த்துக்கிட்டோம். ஏழை மக்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. இன்றைய தினம் புயலும் இல்லை, வெள்ளமும் இல்லை, வறட்சியும் இல்லை, இன்றைக்கு கொரோனாவும் இல்லை. இப்படிப்பட்ட காலத்தில் விலை உயர்ந்ததற்கு காரணம் ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மக்களோட ஆட்சி தேவையா? இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் அரிசி விலையை நீங்க பாருங்க, அதே மாதிரி பருப்பு விலை பாருங்க, எண்ணெய் விலை பாருங்க. இப்படி விலை உயர்ந்தால் மக்கள் எப்படி சாமானிய மக்கள் வாழ்க்கை நடத்த முடியும்? இன்றைக்கு வருமானம் குறைஞ்சிருது, செலவு அதிகரித்து